ஹாய்ங்க, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி வெள்ளி இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வீட்டில் ஒர்க் தான். ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுனால இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா அவருக்கு சிம்பிளாக செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். துணியெல்லாம் துவைக்கணும், பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த க்ளீனிங் ப்ராசஸ்னு வந்தாலே நிறைய வேலை இருக்குங்க. அவளுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் கொடுக்குறக்கு எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். மார்னிங் வந்துட்டு மாவு இருந்ததுனால பணியாரத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்டர்நூன் சாப்பாடு வச்சாலும் இந்த சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாசிப்பருப்பில் வந்துட்டு ஒட்டுக்கா நான் வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி வேலை இருக்கிற சமயம்லாம் 2 டைமும் தனித்தனியாக குக் பண்ண மாட்டேன். மேபி ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா மார்னிங் தனியாக குக் பண்ணுவேன், ஆஃப்டர்நூன் தனியாக குக் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு வேலை நிறைய இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணி சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவள் போட்டு வச்சுருக்க அவளோட டாய்ஸஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுருப்பா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளுக்கு கூழ் கலக்கி வைக்கணும். அவள் கூழெல்லாம் கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பால்கனியில் வந்துட்டு மேட்டை கொண்டு போய் போடும்போது பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ரத்தம் ஆயிடுச்சுங்க. அது எப்படி வந்தது அப்படின்னே எங்களுக்கு தெரியல. காலையில் நான் பால்கனி ஓப்பன் பண்ணும்போது இருந்தது. ஸோ அந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு ஏதாவது பண்ணணும். எனக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லிக்விடெல்லாம் எடுத்து அங்கே ஊற்றி விட்டேன். ஏதாவது பறவை ஏதோ வந்து அடிபட்டிருக்கும் போல இருக்குங்க. அதனால் பாப்பா வந்துட்டு அதுக்குள்ளே எந்திரிச்சு வேறு வந்துட்டா. நான் பால்கனியிலேருந்து அந்த துணி போடுற ஸ்டாண்டை கொண்டு போய் நான் ரூமில் வச்சுட்டேங்க. அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இவ தான். ஏன்னா நம்ம ஃபோனை கொண்டு போயோ இல்லாட்டி ஏதோ ஒன்று ஸ்டாண்டை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இவ வந்து அதை எடுத்துருவான். இது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். இவன் மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நான் யூடியூப்பவே வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் கழிச்சு அப்புறம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட சொல்லி இப்போ தான் ரெடி ஆகிருக்கோம். இப்போ வந்து அதிகமாக அதெல்லாம் எடுக்கிறதில்ல, ஆட்டுறதில்ல. அதனால் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. அதனால தான் வீடியோ வந்துட்டு அப்பப்போ ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிலேவும் ஆகும். பட் இப்போ வந்து அவள் ஓகே ஆகிட்டா. பாப்பா காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவளை கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள். இல்லை அப்படின்னா தூக்கத்துலேயே அவள் வந்துட்டு நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஃபஸ்ட்டு அவளுக்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு பாலை கொடுத்து அவள் குடித்ததுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருந்தேங்க. அதையும் அந்த கேப்லேயே போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து பணியாரம் சுட்டுக்கலாம். மாவு இருந்தது, பட் தோசை சுடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் பணியாரமாக சுட்டு அவள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவளுக்கு மோஸ்ட்டாக அந்த மாதிரி அவளாக சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். மோஸ்ட்டாக அவள் அப்படி தான் சாப்பிடுவாள். சம்டைம்ஸ் அவள் சாப்பிடல அப்படின்னா நம்ம உட்காந்து கொஞ்சம் மிரட்டி ஊட்டினா தான் சாப்பிட்ற நிலமையில இருக்குது. ஏன்னா சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக நம்ம விடவும் முடியாது. இல்லை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக கொடுத்துட்டும் இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தி இல்லைங்க. ஓரளவுக்கு சாலிட் ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சில சமயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அவளே பசிச்சா அவளே சாப்பிட்டுப்பா. ஒரு 2 தடவை வந்து அந்த பனியாரம் ஊற்றினாலே போதுங்க. அந்த பனியாரம் ஊற்றுற அந்த திருப்புறது பார்த்திங்கன்னா என்னோடது காணாமல் போயிடுச்சு. பாப்பா வந்து பார்சல் அனுப்பும்போது யூஸ் பண்ணிட்டா. அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸு நைஃப் எடுத்து யூஸ் பண்ணுவேன். பாத்திரம்லாம் அப்பப்போ கழுவி வச்சுருவாங்க, அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவை ஆஃப்டர்நூன் தூங்க வச்சுட்டு ப்ரெட்டு வந்து பண்ணலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லி தான் வீட் ஃப்ளாரில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஒருக்கா நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. சரி இந்த தடவை அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பால், வெண்ணெய்,
அப்புறம் தண்ணி ஈஸ்ட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணேன். அது ஒரு பக்கம் மாவு எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்க. பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்காக எல்லோரும் சாப்பாடெலாம் நான் முன்னாடி வச்சுட்டேன். எனக்கு வந்து வேப்பம்பூ வடகம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் அது போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவள் வந்து காக்கு, அதாவது என் பொண்ணுக்கு வந்து இந்த மோர் மிளகா இருக்குல்லங்க, இதை வந்து அவள் காக்குன்னு சொல்லுவாள். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பெருசாலாம் சாப்பிட மாட்டான். அந்த தட்டைக்காய் இருக்கிறது மட்டும் நிறைய சாப்பிடுவோம். அதனால் அவளுக்கும் கொஞ்சம் பொரிச்சிட்டு அதை தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன். வேப்பம்பூ வடகம் வந்து என்னோடய ஃபேவரேட்டுங்க. ஆனால் அதுக்கு செய்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்ட பூவெல்லாம் தேடி பறித்து பண்ணுற வேலையாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து அதை தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் பருப்பு குழம்பு, வத்தல் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க லன்ச் வந்துட்டு எப்படியும் முடிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கும் உட்காந்து ஊட்டி விட்டு எனக்கு அதில் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்டில் விட்டுருந்த ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணேன். மேலே வந்துட்டு முட்டை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதனால் அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன். என்கிட்ட ப்ரெஷ் இல்லாதனால இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேலே வந்து கொஞ்சம் சீசன்ஸ் மாதிரி, அதாவது ஃப்ளாக் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சிசமி சீட்ஸ்லாம் லைட்டாக தூவி விட்டு அப்படி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. நானும் ஓகே பார்க்கவே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சுட்டேன். அவனில் வந்து 1 hour வச்சுட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மேல் லேயர் வந்து அந்தளவுக்கு குக் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ஒயிட் கலரில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு குக் ஆகிருந்தது. பட் ரொம்ப டார்க்கான மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. நல்லா ஆற விட்டு கட் பண்ணால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கு இது ஓகே. நான் ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் வந்துச்சு. இருந்தாலும் மேல் லேயர் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ நம்மளும் ப்ரெட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மனசை நான் தேத்திக்கிட்டேன். பார்க்கலாங்க. நாளைக்கு ஃப்ரைடேக்கு வந்துட்டு நான் இனி வந்து ஷாப்பிங் போகணும். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.